ஹாய் டார்லிங். இது என்ன நம்பர் சொல்லுங்க? 23. அட பாவி. இப்போ யாரையாவது பார்த்து ஏதாவது பண்ணணுமே. ஐயோ, யார் ஃபோன் பண்றாங்கன்னு தெரியலையே. ஹலோ, நான் அரசி பேசுறேன். அரிசியா? என்ன அரிசி? பொன்னி அரிசியா இல்ல ஜீரக சம்பாவா? என்ன கிண்டலா? நான் அரசி பேசுறேன்னு சொன்னேன். அரசினா எந்த நாட்டுக்கு அரசி? அச்சச்சோ, அம்மா பேசுறாங்க. என்ன ஒலர்ற? குடிச்சிருக்கியா? ஆமா, குடிச்சிருக்கேன். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா சுத்தம். ஹலோ, சிவம் தானே பேசுறது? யார் யார் சிவம்? பாட்லயே பதில் சொல்றானே இவன். ஏய், எங்க இருக்க? கல்யாணம். யார் கல்யாணம்? எனக்கு தான் கல்யாணம். ஆமா, எனக்கு தான் கல்யாணம். வாட்? ஐயோ, ஒழுங்கா சொல்லு, யார் கல்யாணம்? வாழ மினுக 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 கல்யாணம். ஏய், மேட்டர் ஓவர். ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான்? வா, குடு. சரி, நீ அட்டெண்ட் பண்ணு. ஐயோ, அம்மா தான் ஃபோன் பண்றாங்க. சரி, எடுத்து பேசுங்க. அட்டெண்ட் பண்ணி பேசு. ஹலோ அம்மா. ஏய், நான் தான் பேசுறேன். சொல்லுங்கம்மா. எங்க இருக்க? வீட்ல இருக்கேம்மா. உங்க அப்பா எங்க? அவரோட ரூம்ல இருக்காருமா. ஏய், இப்பதானே போன் எடுத்து பேசினாரு. தெரியலையேம்மா. அப்பா போன் என்கிட்ட தானே இருக்கு. இப்பதான் நீங்க போன் பண்றீங்க. அப்படியா? ஆமாமா. ஏய், உண்மையை சொல்லு. நிஜமாமா. என்கிட்ட போன் கொடுத்துட்டு அப்பா அவரோட ரூமுக்கு போய் தூங்க போயிட்டாரு. அப்படியா? சரி இரு, நான் வீடியோ கால் வரேன். அம்மா, நான் வீடியோ கால்ல வரேன்னு சொன்னேன். ஐயோ, அம்மா வீடியோ கால்ல வராங்களாம். ஐயோ, இப்போ என்ன பண்றது? அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்தது அம்மாக்கு தெரிஞ்சிச்சு. என் கதை முடிஞ்சிச்சு. சீக்கிரம் பெட்ரூம் செட்டப் பண்ணுங்க. அப்படியே கத்து பக்கத்துல கத்துறா. சொல்லுங்கம்மா. ஏய், பெட்ரூம்ல இருக்க? ஆமாமா. அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணு. ஐயோ, அம்மா எனக்கு தூக்கம் வருதுமா. போடா போடா, அந்த ஃப்ரேம் எடுத்துன்னு வா போ. அம்மா, நான் சொல்றது சரியா இல்லனா கிளம்பி அங்க வரவா? இல்லம்மா, ஒரு நிமிஷமா. ஒரு நிமிஷமா. என்ன இது? போதுமாமா? ஏய், உன் ரூம்ல எதுக்கு இவனுங்க போட்டோஸ் எல்லாம் இருக்கு? அம்மா, எனக்கு தூக்கம் வருது. சரி, நீ போய் படுத்து தூங்கு. ஆமா, எதுக்கு ஃபோன் பண்ணம்மா? சும்மா உன்கிட்ட பேசலாம்னு தோணுச்சு, அதுக்கு தான் கால் பண்ணேன். ஓகே மம்மி, குட் நைட். குட் நைட். அப்பாடா. அப்பாடா. சொல்டா சாமி. அப்படி போடு. அப்பா. பாப்பா ஆரம்பிச்சிட்டானா இவன்? அம்மாவுக்கு போன அம்மா கிட்ட என்ன பேசணும்? வாழவங்க பாட்டு பாதியிலே கட்டாயிருக்கு. ஷோ, மீதிய பாடு. டைகரே,
இவனை அப்படியே அமுக்கி அவன் ரூம்ல தூக்கி போய் போட்டுருவோம் வா. கரெக்ட் வா. ஏய் வா வா வா. என்னடா? வாப்பா சிவா வா. ஏய். அன்பு, என்ன யோசிச்சுட்டு இருக்க? யோசனையா? எதுவும் யோசிக்கல. ஏன் போய் சொல்ற? நீ என்ன யோசிச்சன்னு நான் சொல்லவா? சிவத்தை பத்தி தானே யோசிச்ச? ஆமா. ஆ, அடி பாவி, நான் கேட்ட இல்லன்னு சொல்வேன்னு பார்த்தா ஆமாங்கற. உண்மையாவே அவனை பத்தி தான் நான் யோசிச்சேன். அப்படி அவனை பத்தி என்ன யோசிச்ச? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் யோசிக்கல, நான் வேற யோசிச்சேன். அப்படியா? அது என்னன்னு சொன்னா நானும் தெரிஞ்சுப்பல்ல. நாம ஒருத்தரை பார்த்த உடனே இப்படிதான் இருப்பாங்கன்னு நாம நினைப்போம். அவங்க கூட பழகின பிறகுதான் நம்ம நினைச்சது தப்புன்னு நமக்கே புரியும். நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியவே இல்ல. இல்லடி, சிவத்தை முதல்ல பார்த்தப்போ அவனை ரவுடின்னு நினைச்சேன். இன்னைக்கு அவனை பத்தின அந்த நினைப்பே மாறி போச்சு. ஆஹா, கை கொடு. சூப்பர் டி அன்பு, சூப்பர். இதுக்குதான் வெயிட்டிங். வா வா. இதுக்குதான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். சாரி 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 சாரி, நான் ஒன்னும் சொல்லல. நீ சொல்லு. என்ன? அதான் சாரி சொல்லிட்டல்ல, சொல்லுடி. அவனுக்கும் அவன் பொண்ணுக்கும் நடுவுல இருக்கிற பாண்டிங் ரொம்ப அழகா இருக்கு. அந்த பொண்ணு அவனை வக்கீல்னு கூப்பிடுறதும் அவன் அவளை கொஞ்சறதும் அத பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கு. உண்மைதான். அவனை விட்டுட்டு போன அவன் வைஃப பத்தி நமக்கு தெரியல. அவங்க கூட இனியாவை இப்படி பாத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவன் குழந்தைனா அவனுக்கு அவ்வளவு பிடிக்குது. அவன் சாப்பாடு ஊட்டுறத பாக்கும் போதே அவ்வளவு அழகா இருக்கு. அப்புறம் அப்பப்போ உன்கிட்ட வளைஞ்சு பேசுறான் பாரு, அதுவும் ரொம்ப கியூட்டா தான் இருக்கு. தெரியும், எங்க சுத்தினாலும் இங்கதான் வந்து நிப்பேன். நான் சொல்றது உண்மைதானே? அவன் பொண்ணுகிட்ட பாசமா இருக்கான்னு நீ சொல்ற, உன்கிட்ட பாசமா இருக்கான்னு நான் சொல்றேன். நான் யோசிக்கிறது தப்பான்னு எனக்கு தெரியல. பாஸ்கர் இன்னும் கொஞ்சம் நல்லவனா இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. என்னடி திடீர்னு? இனி அவங்க அப்பாவை பத்தி பேசும்போது கலையோட முகத்தை பாத்தியா? அப்ப என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நீ எப்படி எல்லாம் யோசிக்கிற? இனியாவுக்கு அவன் அப்பாவும் அம்மாவுமா இருக்கான். உன் குழந்தைக்கு நீதான் அப்பா அம்மா எல்லாம். என்னதான் அப்பா மாதிரி நான் பாத்துக்கிட்டாலும் நான் அப்பா ஆக முடியாதுல்ல. கலையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல அம்மா. பார்த்தல இன்னைக்கு தனியா உட்கார்ந்திருந்த கலை கிட்ட பேசி அவளை எப்படி விளையாட வச்சான்னு. அம்மானா அன்பு, அப்பானா தைரியம். அது கலைக்கு மிஸ் ஆகுதோன்னு எனக்கு தோணுது. கலை கிட்ட சிவம் அப்பா மாதிரி நடந்துக்கிட்டான்ல, உனக்கு வித்தியாசமே தெரியலல்ல? இப்ப நீ என்ன சொல்ல வர? நீயும் நானும் இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னைக்காவது இவன் உனக்கு மேட்சா இருப்பான்னு யாரையாவது சொல்லிருப்பனா? உண்மையாவே சிவம் உனக்கு மேட்சா இருப்பான். அப்படி எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன பொறுத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் 2 குழந்தைக்கு அப்பா, நீ 2 குழந்தைக்கு அம்மா. சரி, இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு காதல். சூப்பர்ல. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். ஏய், உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும்டி. அதை எப்படி வெளியே கொண்டு வரேன்னு பாரு. என்னடாச்சு? அசிங்கப்பட்டானே அவன். ஓ அப்படியா? ஆமாண்ணே, மண்டபத்துல தலையில அடிச்சுக்காத ஆளுகளே கிடையாதுண்ணே. அவ்வளவு அசிங்கப்பட்டோம் இன்னும் என் மண்டபத்திலே இருக்கேன். நடந்து வண்டியில ஏற நிலைமையிலே அவன் இல்லையே, தள்ளாடிட்டு கிடக்குறான். காலையில எந்திரிச்சதும் துண்டக்கான துணிய கடன் ஓடிடுவான். ஏண்டா, உள்ள நடந்தது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு கதை விட்டு இருக்கீங்களா? நடந்ததெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தாண்டா இருந்தேன். அவன் ஆடி அசத்துக்கிட்டு இருக்கேன். ஒட்டு மொத்த கல்யாண மண்டபமும் எழுந்து கை தட்டிக்கிட்டு இருக்கு. என் பொண்டாட்டி வாயெல்லாம் பல்லா இருக்கு.
அவன் ஆடுறத ரசிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்களும் வேற கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ண சொன்னேன், நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இல்லண்ணே அது வந்து டேய், சும்மாறா. குடிச்சு புட்டு யார் கையாவது புடிச்சு இழுப்பான். உள்ள பூந்து 4 அடியை போட்டு எல்லாரும் முன்னாடி அவனை அசிங்கப்படுத்தி அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுங்களானா? நல்ல அளவா ஊத்தி கொடுத்து ஆட விட்டு பாட விட்டு ஈவெண்ட் நடத்தி வேடிக்கை பாத்தீங்களாடா? இல்லண்ணே நாங்க கொடுத்த சரக்கெல்லாம் 2 முடி கொடுத்தாலே போதும். அட்டையாயிருவாங்கண்ணே. ஓ, மெட்டல் பாடி போல சரக்க ஊத்திட்டு சும்மா பட்டாம்பூச்சி மாதிரி பறக்குறானே. இல்லண்ணே சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லு. என்னதான் ஒருத்தன் தண்ணியை போட்டாலும் மனசுல இருக்கிறது தான் வெளியில வரும். தப்பான ஒருத்தன் தண்ணியை போட்டான்னா அவனுக்குள்ள இருக்கிற மிருகம் தானே வெளியில வரும். ஆனா நல்லவங்க தண்ணி போட்டா அவங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் தானே வெளியே வரும். என்னடா தத்துவம் பேசிட்டு இருக்கியா? இல்லண்ணே என்ன சொல்றதுன்னு தெரியலண்ணே. அதான் நீங்களும் அவன் கூட சேர்ந்து ஆடி பாடுற மாதிரி அவனை கீழே தள்ளி விட்டு மண்டையை உடைக்கலாம் இல்லடா? அண்ணே இந்த யோசனை எங்களுக்கு வராம போச்சுண்ணே. நீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அடிச்சு பல்லைகளெல்லாம் உடைச்சு விடுவேன். மன்னிச்சிருண்ணே. கிறுக்கு பயலங்களா. இங்க பாருங்கடா, இந்த மண்டபத்தை விட்டு அவன் உசுரோட வெளியே போக கூடாது நான் நினைச்சேன். அவனுக்கு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அவன் உசுரை எடுக்கிறத விட அவன் மானத்தை வாங்கறது தான் முக்கியம்னு தோணுச்சு. அதுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னா அவன் ஆடுறத பார்த்து கை தட்டி ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஏதாவது நடந்தாதான் என் பொண்டாட்டி அவனை விருப்பான். அதை விட்டுவிட்டு நீங்களே அவளை சேர்த்து வைக்கிற எல்லா ஜோலியும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அண்ணே சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லு. எனக்கு என்னமோ அவங்களுக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைன்னு தானே தோணுது. நீங்க தேவையில்லாம அவங்கள சந்தேகப்படுறீங்க. இங்க பாரு, அவங்களுக்குள்ள எதுவும் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. என்ன அவன் என் குழந்தைங்க முன்னாடி அடிச்சு அசிங்கப்படுத்தினான். அவனும் அதே மாதிரி அவன் புள்ள முன்னாடி அசிங்கப்படணும். இங்க வாரா, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. காலையில விடியும் போது அவன் எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கணும். சரிண்ணே. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கடா. சரிண்ணே. வாங்கடா. மண்டைய ஆடிட்டு போயிட்டே இருக்காதீங்கடா. வாடாங்க. சொல்லுண்ணா. குட் மார்னிங். ஏன் இப்படி பாக்குறீங்க? உங்க பார்வையே சரியில்லையே. யாராவது பதில் சொல்லுங்க. ஏன்பா உண்மையாவே நடந்தது என்னன்னு ஞாபகம் இல்லை உனக்கு? என்ன நடந்துச்சு? நேத்து ராத்திரி நடந்ததுல எது வரைக்கும் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நீ சொல்லு. அப்புறம் நடந்தது என்னன்னு நாங்க சொல்றோம். சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு கீழே போனோம். கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. கூல் ட்ரிங்க்ஸை குடிச்ச உடனே தலையெல்லாம் ஒரு மாதிரி கிர்ன்னு ஆச்சு. அப்புறம் என்ன ஆச்சு? அப்போ கரண்ட் ஒரு 7 மணிக்கு கட் ஆச்சு. சுமாரியா கூல் ட்ரிங்க்ஸ்ல எவனோ எதையோ கலந்து கொடுத்துட்டான். என் தலை கிர்ருங்குது. என்ன பத்திரமா பாத்துக்கோன்னு சொன்னியா இல்லையா? அப்படியா? நானா சொன்னேன்? சூப்பர் வக்கீல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? என்ன பண்ணி இருப்பேன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? டேய், உனக்குள்ள இருந்த பிரபுதேவாவை நேத்து எல்லாரும் பார்த்துமே. யோ, இன்னும் இருக்குதியா? எபிசோடு முடியல. என்ன நடந்துச்சு? எனக்கு சாப்பாடு விட்டுருன்னு சொல்லி
1 மணி நேரம் என்ன படுத்துன பாடு இருக்கே. அதுல என்ன தப்பு? என் குழந்தைக்கு நான் சாப்பாடு ஊட்டியிருக்கேன். அது தப்பு கிடையாதுயா. அதுக்கப்புறம் பண்ண பாரு. உன்னை அப்படியே அணைச்சாப்புல ரூமுக்கு கூட்டு வந்தோம். வழியில அன்பும் கீதாவும் வந்தாங்க. அப்புறம் பாத்தியாடா இவன் ஆர்வத்தை. இனியா நீ குடிச்சது கூட பிரச்சனை இல்லப்பா. ஆனா நீ குடிச்சதுக்கு அப்புறம் பண்ண பாரு, அது முடியல வக்கீல. புரியுது புரியுது. நான் ரொம்ப வைல்டா நடந்துக்கிட்டேனா? வைல்டாவா? ரொம்ப 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 வைல்டா. அந்த பொண்ணு என்ன ரொம்ப கேவலமா நினைச்சிருக்கோம்ல? படு கேவலமா நினைச்சிருக்கோம். நைட்டு நீ அம்மா கிட்ட போன்ல வர பேசுன. அம்மா கிட்ட பேசுனா? ஐயோ, இன்னும் வேற என்னெல்லாம் பண்ணி தொலைச்சிருக்கணும் தெரியலையே. இப்போதைக்கு இவ்வளவுதான், மத்தத அப்புறமா சொல்றோம். ஐயோ. ஆனா ஒண்ணு வக்கீல, இன்னொரு தடவை நீ குடிச்ச அவ்வளவுதான். இல்லடா இல்ல, இனிமே என் வாழ்க்கையில நான் குடிக்கவே மாட்டேன். என்ன டைகரு? குடிக்க மாட்டானா? ஆட போடா. இந்த ஃபங்க்ஷன்ல எந்த பிரச்சனை வந்தாலும் வரலனாலும் நம்ம காசை வாங்கிடணும்டி. ஏற்கனவே நமக்கு மோசமான அனுபவம் ஆயிருக்கு. ஆமாமா, கண்டிப்பா வாங்கியே ஆகணும். ஏய், யாரோ எட்டி பார்த்த மாதிரி இல்ல? யாரும் இல்லடி. ஏய், அவங்க அப்பாவை பார்த்தா கொஞ்சம் நல்லவர் மாதிரி இருக்காரு. எப்படியாவது காசு கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஏ ஆமாண்டி, அங்க யாரோ எட்டி பார்த்த மாதிரியே இருக்கு. யாரா இருக்கும்? வேற யாரு? அந்த வக்கீலாதான் இருக்கும். நேத்து நடந்ததுக்கு பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். யாருங்க? வெளியில வாங்க. சாரிங்க. எதுக்கு சாரி? நேத்து நான் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு. அப்போ நடந்ததெல்லாம் ஞாபகத்துல இருக்கு. சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்லைங்க. நம்ம டைகரும் ஜஸ்டிஸும் தான் என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஓஹோ, சொன்னாங்களா? இல்ல, நான் உங்ககிட்ட ஏதோ தப்பா நடந்துகிட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அது என்னன்னு சொல்லல. இருந்தாலும் சாரி கேட்கலான்னு தான் வந்தேன். என்ன பேசுனீங்கன்னு தெரியாமலே நீங்க சாரி கேக்குறீங்க. அப்போ நீங்க நான் என்ன பேசுனேன்னு சொன்னீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் சாரி கேட்பேன். நீங்க என்கிட்ட என்ன பேசுனீங்கன்னு நானே சொல்லணும். அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணி சாரி கேப்பீங்க, அப்படிதானே? எனக்கு புரியுதுங்க. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. ரொம்ப தப்பா பேசிட்டனோ? சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியுங்க, நான் அப்படியெல்லாம் தப்பா பேச மாட்டேன்னு. ஆமா, நான் என்ன சொன்னேன்? நான் அழகா இல்லன்னு சொன்னீங்க. அப்படியா சொன்னேன்? ஆமா. ஐயோ, உண்மையதானே சொன்னீங்க. ஏங்க என்னங்க நீங்க எவ்வளவு பெரிய பேரழகி. நீங்க உங்களை போய் நான் அழகலன்னு சொல்லியிருக்கேன். சொன்ன உடனே ஓங்கி 4 அப்பப்பி இருக்க வேண்டியதானே? என்னங்க நீங்க உங்க மனசுல இருக்கிறத நீங்க வெளியே சொல்லிருக்கீங்க. வேற என்னங்க சொன்னேன்? பீங்கான்ல பண்ண சைனீஸ் பொம்மை மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்க. ஆமா, இது உண்மைதான். இல்லங்க, அது நான் நல்லா குண்டா இருக்கேன், பன்னு கண்ணம் இருக்குன்னு சொன்னீங்க. ஏங்க, குண்டா இருக்க நான் சொன்னேன்?
சொல்லியிருக்க மாட்டேனே. ஆ? நான் நிதானத்துல தான் இருந்தேன். உங்களுக்கு தான் நிதானம் இல்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? சாரிங்க, மன்னிச்சிருங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டேன். எதையுமே நான் வேணும்னே செய்யலைங்க. ஆமா, மன்னிச்சிருங்க. ஹலோ, என்ன பாதிக்கு மட்டும் மன்னிப்பு கேட்டு போறீங்க? மிச்சதுக்கெல்லாம் இதுக்கு மேல என்ன ஏதாவது சொன்னானா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. பேசாம இரு. ஏய், நீங்க போங்க. ஏய் இருடி, என்ன அவசரம்? முதல் 3 மேட்டர் தானே சொல்லிருக்க. அடுத்த 3 மேட்டரை யார் சொல்லுவா?